அனைவருக்கும் வணக்கம். நான் வெல்கம் டு சந்துரு சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சரல் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரில் ஸ்டெப்ஸ் கிரியேஷன்ஸ் வந்து எப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் வச்சு, ஓகேங்களா, ஸோ ஸ்டேரில் ஸ்ட்ரெயிட் மெத்தட் வச்சு எப்படி வந்து என்னென்ன க்ரியேட் பண்ண முடியும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல், ஓகேங்களா, ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரலை வச்சு எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாடியூல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டேர்கேஸுக்கு ஸோ யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் வந்து தனி பிளேலிஸ்ட்டாகவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தனியாக வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலையும் உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வந்து உங்களுக்கு என்னன்னா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் மீடியாஸ் எங்கே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சேனலோட அபவுட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேர்கேஸில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டேரில் வந்து 2 மட்டும் பார்த்துருப்போம், ரன் பேஸ் பண்ணி. ஸோ ஸ்ட்ரெயிட் அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது சென்டர் எண்டு ஸ்பைரல். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் பார்த்துமே நம்ம சேனல் நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லைக் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆச்சு. அது வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவிட் ஆர்கிடெக்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்றது தான். ஸோ வந்து டைம் கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் எண்டு ஸ்பைரல். ஸோ சென்டர் எண்டு ஸ்பைரல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ வந்து நான் லொக்கேஷன் லைன் அதே தான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட ரன்வே வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட்டே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லேண்டிங் வந்து இருக்கட்டும். ஸோ கீப் கான்சென்ட்ரிக் வந்து நம்ம இப்பொழுது கொடுக்க போகிறதில்ல. ஸோ அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணுவோமோ அதே தான் ஃபுல் எண்டு ஸ்பைரல் வந்து என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, லாஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஸ்டேர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அந்த மாடல்லையே. இப்போ என்ன பண்ணோன்னா ஸோ எது வரைக்கும் உங்களோட ரைசர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது, ஓகேங்களா, ஸோ அப்படின்றது நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 23 இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 19 தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 ரைசர் கிரியேட்டட் 4 ரிமைனிங் அப்படின்னு வரும். 19 ரைசர் கிரியேட்டட் 4 ரிமைனிங். ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாக வரும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணனா அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்த லிமிட்டுக்குள்ளே ஓவரால் 23லேருந்து எவ்வளோ க்ரியேஷன் வருமோ அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷிங் மோட் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் 3D வியூவில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வரைஞ்சது இந்த ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகலை. இந்த பர்டிகுலர் 19 வந்து முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் வந்து 4 வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரில் ஸ்பைரல். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் எண்டு ஸ்பைரல். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல் கிளிக் பண்ண மட்டும் போதும் ஃபுல் ஸ்டார் வந்து க்ரியேட் ஆயிரும். இதில் நாம தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ரன் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் வச்சு அவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சு வந்து க்ரியேட்டிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல் ஷேப் வைண்டர். ஓகேங்களா? ஸோ எல் ஷேப் வைண்டரில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு போர்ட்டிகோஸில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இது இல்லாமல் இங்கே வந்து ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு எல் ஷேப் வந்து நீங்கள் பில்டப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஃபினிஷிங் மோட் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு 3D மாடியூல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எல் ஷேப். இதில் என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல் ஷேப் வந்து டிஃபால்ட்டாக வந்து வரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த பர்டிகுலர் லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸோடு இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ கம்ப்ளீட் லேண்டிங் வந்து வராது. இது உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் லேண்டிங்கோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நல்லா கம்ப்ளீட்டான லேண்டிங் வந்து ஃபுல் லிமித்துக்கு வந்து என்ன பண்ணால் லேண்டிங் வந்து கொடுத்துருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டீரியர்ஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு லேண்டிங் தேவைப்படாது. ஓகேங்களா? மெயின் லிவிங் ரூம் ஆர் ஹால்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டேர்கேஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸில் வந்து நம்ம ஃபைனல் ஒன். ஸோ டிஃபால்ட் மாடியூலில் நம்ம ஃபைனல் யூ ஷேப் வைண்டர்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு போட்டது யூ ஷேப்பில் வந்து லேண்டிங் வந்து நாம் க்ரியேட் பண்ணோம் தனித்தனியாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த ஃபுல் ஸ்டேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஷார்ட்டட் அது வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னா ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் யூ ஷேப்டு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷனில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ரைஸ் ஆகிட்டு வித்தவுட் லேண்டிங் அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளோர்
0லேருந்து ஃப்ளோர் 1க்கு வந்து என்னாங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் வந்து த்ரூ அவுட் வந்து போகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீஷனாக இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டேர் வந்து க்ரியேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரியேட் ஸ்கெட்சுன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேர் பை ஸ்கெட்ச் மெத்தட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்கள் என்ன வந்து வருது பாருங்கள், ரன்னு பவுண்ட்ரி ரைசர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் அண்டு சென்டர் ஆர்கண்டு வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேர் பை காம்பனன்ட்ஸில் க்ரியேட்டு கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி ரைசர் ஸ்டேரோட பாத்து வரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாத்து வந்து எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் மோட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ட்ராயிங் மோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம வந்து க்ரியேட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டாப் வியூ ஆர் ஃப்ளோர் பிளானில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளோர் பிளானில் ஃபஸ்ட்டு ஸோ க்ரியேட் கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ க்ரியேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்லேயே இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரிக்கு ஒரு கலர் ஆஃப் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதேமாதிரி வந்து இன்னர் ஸ்கெட்சுக்கு அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயங்கள் ஓகேங்களா. மொத்தம் 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் தெரியணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து காட்டிடுறேன். ஸோ எடிட் ஸ்டார் வந்து கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து எடிட் ஸ்டேரில் பாருங்கள். ஸோ இந்த சைடில் இருக்குல்ல, ஸோ இந்த 19 இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அவுட்ரு பவுண்ட்ரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரீன் கலரில் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரைசர் ஓகேங்களா. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரைசர்ன்றது வந்து பிளாக் கலரில் வந்து நோட்டேஷன் டயக்ராமேட்டிக்காக லைன் டயக்ராமாக வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் உங்களோட ஸ்டார் பார்த்த வந்து சொல்கிறது ஓகேங்களா, எப்படி நீங்கள் வந்து ஏற போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி எந்த ஃப்ளைட்டில் எந்த ஸ்டார்டிங் வந்து பண்ண போகிறீங்கன்றது இந்த ஸ்டார் பார்த்த வந்து சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த க்ரியேட் பை இதில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா என்னோட பவுண்ட்ரி ஓகேங்களா. ஸோ பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவுட்டர் பவுண்ட்ரி க்ரீன் கலர் தானே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 11 feet அப்படின்றது சைடோட வித்து வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் லூப்டாக இருக்கணும் பவுண்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து டோட்டல் வித்து வந்து நான் 6 feet அப்படின்றது வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அகைன் வந்து 11 feetல வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வித்து வந்து என்னோடய வித்து ரைஸரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 feet வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைஸில் வந்து என்ன பண்ணாலும் 9 feet அப்படின்றது 3 feet அப்படின்றது வந்து கொடுக்குறேன். ஸோ 3 feet ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பவுண்ட்ரி வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 feet ஓகேங்களா. ஸோ 2 feet வந்து உங்களுக்கு லேண்டிங் வர மாதிரி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு 6 inchesக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு கேப்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டார் கேப் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓகேங்களா. இது என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் 2 feet தானே இருக்குது, இது 3 feetனு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 6 feet 6 inches வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் என்னோடய ரைசர் வந்து நான் வந்து க்ரியேஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரைசர் கிளிக் பண்ணி பிளாக் கலர் கட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி மல்டிபிள் மோட்ஸில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ அப்படி காப்பி பண்ணிக்கலாம். மாடிஃபைங்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இனி பார்க்கலன்னா இன்கேஸ் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தனித்தனியாக மாடிஃபை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ மாடிஃபைடு தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி ஆட்டோகேல வந்து மாடிஃபைங் டூல்ஸ் இம்பார்ட்டனோ ஸோ ரிவீட்டில் வந்து உங்களுக்கு வந்து மாடிஃபை டூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் அதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் பார்த்து வந்து கொடுக்க போகிறேன். ஸ்டார் பார்த்து வந்து எனக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டார் வந்து ஏறி க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து தென் ஃபைனலாக வந்து இப்படி க்ளோஸ் ஆகணும். இது வந்து ஸ்டாரோட பாத். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபினிஷ் எடிட் மோட் வந்து கொடுக்குறேன். ஃபினிஷ் எடிட் மோடு ஃபைனல் ஃபினிஷ் எடிட் மோட் 2 ஃபினிஷ் எடிட் மோட் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நான் 3D மாடியில் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வரைஞ்ச ஸ்டார் வந்து இதுதான் ஓகேங்களா. தெரியுதுங்களா. ஸோ லேண்டிங் வந்து கொஞ்சம் ப்ராடாகவே இருந்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது வந்து நம்மளோட எவ்வளோ வந்து ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்றது நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அது வந்து செட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்டார் பை காம்போனன்ட்ஸில் க்ரியேட் மெத்தட் ஓகேங்களா.
ஸோ கிரியேட் மெத்தட். இன்கேஸ் உங்களுக்கு லேண்டிங் நீங்களே வந்து ட்ரா பண்ணால் லேண்டிங் தனியாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற சப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து பிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங் மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் வரையும் பொழுது எந்த இதில் இருக்கிற 6 டைப்பில் வச்சு வரையும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லேண்டிங் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் அப்படி வரலைன்னா நீங்கள் இந்த லேண்டிங் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து லேண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரா மோடில் நீங்கள் வந்து இப்போ இங்கே லேண்டிங்காக, ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லேண்டிங் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பாருங்கள், டிக் மட்டும் கொடுத்தா போதும். அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெயிலிங்கோட வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகேங்களா, அங்கே தெரியுதுக்கு பாருங்கள். ஸோ ரெக்டாங்குலர் லேண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து லேண்டிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா. ஸோ சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கேன்சல் கொடுத்துட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா பிக் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நான் பிக் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் லெவல் பிளானில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ராயிங் ஸ்கெட்ச் மட்டும் சும்மா லேஅவுட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பவுண்ட்ரியாக இருக்கும். சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் பார்த்துருக்கு அண்ட் ரைசர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டா இந்த சைடில் பாருங்கள், இந்த லைனை நான் வந்து நான் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வித்துக்கு வந்து என்னன்னா ஒரு ஆஃப்செட் லைன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கர்னு சொல்லியிருந்தது சப்போர்ட்டுன்றது. இப்போ நான் வந்து டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரியேஷன் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இல்லாமல் வந்து அது அந்த சைடில் இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசன்றது தெளிவாக பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நான் டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ டிக் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கெட்ச் வந்து நல்லாவே வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸ்டேர் கேஸில் ஸ்டேர் பை காம்பனன்ட்ஸ் மெத்தட் இவ்வளோ தான். ஸோ ஸ்டேர் பை ஸ்கெட்ச் மெத்தட் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடியூல்ஸில் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிளில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து அரண்மனைகள்லாம் இருக்குங்கள. ஸோ வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் வர மாதிரி இருக்கிறது, ஃப்ளவர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் வரையணுன்னா இந்த ஸ்டேர் பை ஸ்கெட்ச் மெத்தட்ஸ்லாம் வந்து வரையலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டேர் பை காம்பனன்ட்ஸ்லேயும் இந்த க்ரியேட் மெத்தட் வச்சும் வரையலாம். ஸோ வந்து எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து பேசிக்லேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பேசிக்லேருந்து போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஸ்டேர் பை காம்பனன்ட்ஸில் நம்ம வந்து தெளிவாக எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா, என்னென்னன்றது மறுபடியும் சொல்லிடுறேன். ரன்னு, லேண்டிங், சப்போர்ட் வந்து பார்த்தோம். ரன்னில் எல்லா மாடலையும் பார்த்தோம். லேண்டிங்கில் உங்களுக்கு இந்த 2 இதில் எது வேணால் வச்சு நீங்கள் வந்து பிக் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது வந்து பிக்கிங் லைன் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எட்ஜஸ் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்த வந்து பிக் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணோம், அதை வந்து கிளிக் பண்ணோம், அதிலே மாடிஃபை அப்படின்றது வந்து பார்த்தோம். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு மாடிஃபை புரியல நம்ம மறுபடியும் அப்டேட்டில் வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் மாடிஃபைடு வந்து தனியாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க எப்படி இருக்குன்றது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம ரிவீட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ டுட்டோரியல் வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து பெல்லு வந்து என்ன பண்ணுவீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ தான் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப நாள் இருக்கிற கோல் வந்து ரீசெண்டாக வந்து அச்சீவ் பண்ணது காரணம் நீங்கள் தான். ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ அதே போல் வந்து நான் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.